இந்த கொஸ்டினை பாருங்கள். மக்களவை சபாநாயகர் தன் வகிக்கும் பதவியின் காரணமாக எந்த நாடாளுமன்ற குழுவின் தலைவராக செயல்படுகிறான் இருக்கு. இதில் ஆன்சர் என்ன? முதல் மூன்று குழுக்களுக்கு தலைவராக செயல்பட, 4வது குழுங்கிறது தலைவராக செயல்படவில்லை. ஸ்கூல் புக்கில் பற்றியான தகவல் இருக்குது. கொஞ்சம் ஸ்பீக்கரை பற்றி இருக்குது. இதை பற்றி இல்லாட்டா கூட ஸ்பீக்கரை பற்றி இருக்குது. என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சபாநாயகரின் பங்கு மற்றும் பொறுப்புகள். மக்களவை தலைமை தாங்கி நடத்துகிறார் சபாநாயகர். அவர் மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சபை வழிநடத்தும், கலந்துரையாடல், விவாதங்கள் நடத்த உதவும். சபைக்கு உறுப்பினர் நடத்தை குறித்த இதெல்லாம் ஆய்வு செய்கிறார். அதுக்கடுத்து உறுப்பினர்களை பொறுத்தவரை எல்லாம் செய்கிறார். அதுக்கடுத்து பாருங்க வருங்க. ஒரு திருத்த சட்டம் முன்வரைவு, மன்றத்தின் உரிமை, சிறப்புரிமை மற்றும் கலந்தாய்வு குழு, சிறப்பு குழு, ஆலோசனை குழு போன்ற பல்வேறு குழுக்கள் மற்றும் அவருடைய உறுப்பினர்கள் ஆகியோரின் உரிமைகளை பாதுகாவலராக சபாநாயகர் செயல்படுவார். சிறப்புரிமை குறித்த எந்த ஒரு விளக்கம் இதெல்லாம் செய்கிறதுக்கு அவர் ஏற்படுறாரு. உறுப்பினர் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. அதுக்கடுத்து 51ஆம் சட்டத்தின் அடிப்படையில் கட்சி தாவல் தடை சட்ட நடவடிக்கை எடுக்கிறார் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க.